தற்போதைய காசா நிலவரம். அமெரிக்கா ஹமாஸுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில இருந்துட்டு வெளியேறிட்டாங்க. என்ன அப்புறம் வந்துக்கிட்டு ஒரு நாளைக்கு 10 மணி நேரங்கிற போர் நிறுத்த ஒப்பந்தம். இதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட காசாவோட போர் நிறுத்த வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்துட்டு ஒரு சரியாக போயிட்டு இருக்கு. இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அமெரிக்கா பேச்சுவார்த்தையிலேருந்து வெளியில இருக்கு. அமெரிக்கா பேச்சுவார்த்தையிலேருந்து வெளியேறினோடனே நெதன்யாகு வந்துக்கிட்டு குழப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் இப்போ வந்துக்கிட்டு உண்மையான ஒரு நிலவரமா இருக்கு. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமா அமெரிக்கா ஏன் வெளியில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான்னா, நெதன்யாகு வந்து தலைகீழ மாறிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒன்னா அவங்க உட்காந்துக்கிட்டு நெதன்யாகும் ட்ரம்பும் வந்துக்கிட்டு என்னென்னமோ திங்க் பண்ணிட்டு என்னென்னமோ மாத்துற மாதிரி, அதாவது காசாவை வந்து கைப்பற்றிடணும், போர் செஞ்சு எடுக்க முடியாது. அப்போ மொத்தமா வந்து மக்களை வெளியேற்றிட்டோ இல்லாட்டி ஒரு பகுதியில் கொண்டு போய் நிறுத்திட்டோ அந்த மீதி இடத்த ஃபுல்லா பிடிச்சிடலாம். பிடிச்சிட்டு அந்த இடத்துல இருந்து மீதி உள்ள மக்களையும் அந்த பிடிச்சு வச்சிருந்த இடத்தையும் டெட்டனேஷன் சென்டர் அப்படின்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி இதை நிறுவி அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிற மக்களை திருப்பி வந்து அங்க இருந்து எகிப்துக்கோ இல்லைங்கிற வேற ஏதாவது நாட்டுக்கோ வந்து நாடு கடத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை வந்துகிட்டு ட்ரம்ப வந்துகிட்டு மண்டை கழுவிட்டு இருக்காப்புல நெதன்யாகு. இந்த பிரச்சனையின் காரணமாக வந்துகிட்டு முடியல. இந்த பேச்சுவார்த்தையில அமெரிக்காவுக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல. இந்த பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கு. இப்போ நமக்கு இன்னொரு கேள்வி, அரபு நாடுகள் என்ன செஞ்சு? கிட்டத்தட்ட அரபு நாடுகள் வந்துகிட்டு ஹமாஸ பாலஸ்தீனியும் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா மிகையாக. இதுக்கு ஒரு உதாரணமான ஒரு காரணம். அதாவது மே மாசம் வந்துகிட்டு ட்ரம்ப் வந்திருந்தாப்ல எங்க வளைகுடா அரபு நாடுகளுக்கு வந்திருந்தாப்ல. ட்ரம்ப் பதவியேற்று ஃபர்ஸ்ட் வந்தது வந்துகிட்டு அரபு நாடுகளுக்கு தான். அரபு நாடுக்கு வந்து எதுக்கு பிச்சை எடுக்க, ஆனா கௌரவ பிச்சை மிரட்டி எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு போயிட்டாப்ல. இந்த மிரட்டி காசு வாங்க போகும்போது அவர் கொடுத்த ஒரு உத்தரவாதம் என்னன்னா, ஹமாஸ் கிட்ட இருந்த அமெரிக்கா இஸ்ரேல் டூயல் சிட்டிசன்ஷிப் இருந்த அமெரிக்கன் இஸ்ரேல் இணைய கைதியை வந்துகிட்டு வெளியில கொண்டு வரலாம். வெளியில கொண்டு வந்துட்டான்னா காசா மக்களுக்கு உணவு இதெல்லாமும் நம்ம வந்துகிட்டு கொடுக்கறதுக்குள்ள அனுமதியும், அப்புறம் இந்த போர் நிறுத்தத்துக்கும் நம்ம வந்துகிட்டு முடிவு பண்ணலாம், நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி கத்தர்கிட்ட சொல்லித்தான், கத்தர் UAE எல்லாம் சொல்லித்தான் வந்துகிட்டு கத்தரின் வாக்கால தான், அந்த வாக்கை நம்பி தான் இவங்க வந்துட்டு அந்த முடிவு எடுத்தாப்புல. யாரு? ஹமாஸ் முடிவு எடுத்து தான் அந்த அமெரிக்கன் சிட்டிசனை வந்துட்டு வெளியில விடுறாப்புல. ஒரு டிமாண்ட்ல அதுக்கு பதில் ஒரு பிணை கைதுமே வந்துட்டு விடல. மற்றபடி எல்லாம் நம்ம பார்க்கும் ஒரு பிணை கைதுக்கு வந்துகிட்டு 10 இருந்து 100 வரை வந்துகிட்டு கொடுத்து தான் இவன் வந்துட்டு வாங்கியிருந்தாப்புல. அப்போ ஒரு டிமாண்ட் இல்லாம கொடுத்து செஞ்ச அந்த காரியத்துல அந்த ஒரு பிணை கைது மட்டும்தான் அமெரிக்கன் சிட்டிசன். அதோட என்ன நடந்துச்சு? இப்போ அந்த காரியம் முடிஞ்சிச்சு. இப்போ காலவாரிட்டாங்க. இதுக்கு காரணம் யாரு? கத்தர் தானே, சவுதி அரேபியா தானே. இவங்க எல்லாம் சொல்லி தான் வந்துகிட்டு ஹமாஸ் வந்துகிட்டு அந்த ஒரு முடிவுக்கு வந்திருந்தாப்ல. இப்போ அமெரிக்கா பின் வாங்கிட்டாப்ல பேச்சுவார்த்தையில இருந்து. இது என்ன நடக்க போகுது? அமெரிக்கா பின் வாங்கின உடனே நெதன்யாகும் பின் வாங்கினாப்ல. பின் வாங்கின உடனே இப்ப என்னமோ நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே போகும்போது ஹமாஸ் சூத்திரமா ஒரு வேலை பார்த்தாப்ல. அடிச்சாம்பரம் அடி. வெளியில வந்தான்னு சொன்ன போன அடுத்த அடிச்சான். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய ராணுவம் வந்துகிட்டு கொல்லப்பட்டாங்க ஒரே நாள்ல. 100க்கும் மேற்பட்ட. அந்த நிலவரம் எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, காசா இஸ்ரேல் பார்டர் பக்கத்துல காசாவை தாண்டிட்டு உள்ள இடத்துல ஒரு டெம்பரரி மெடிக்கல் சென்டர், டாக்டர்ஸ் எல்லாமே கொண்டு வந்து ஒரு டெம்பரரி மெடிக்கல் சென்டர் ஒன்று ஆரம்பிச்சு அங்க கொண்டு வந்து இந்த ராணுவ வீரர்கள் இறக்குற அளவுக்குன்னா அப்ப என்ன மாதிரி அடி நடந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. வெளியில வந்திருக்காது, நியூஸ்லாம் வெளியிலே வராது. ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லா சென்சர்ஷிப் பண்ணியிருக்காப்ல. அதையும் தாண்டி நமக்கு அல் ஜசீரா அப்புறம் கொஞ்சம் முக்கியமான மீடியாஸ் எல்லாமே வெளியில விடுறது பொறுத்து தான் வந்துகிட்டு நமக்கு இந்த செய்திகள்லாம் வெளியில வருது. அப்படி இந்த அடியை பார்த்த உடனே தான் கதி கலங்கிட்டாப்ல. இவன் சொல்லிட்டான், எனக்கு பேச்சுவார்த்தைக்கு வான்னா வா, நான் சொல்ற டிமாண்டு முடியாதா, நான் போராட ரெடியா இருக்கேன், நீ எவ்வளவு பேத்தனாலும் நீ அனுப்பு, அவ்வளவு பேத்தையும் நான் வந்து கொன்று உனக்கு போனமா அனுப்பி தரேன். இதுதான் ஹமாஸோட பேச்சு. இப்ப வேற வழி இல்லாம திருப்பி வந்துகிட்டு இப்ப நேத்து வந்துகிட்டு ஒரு டீம் திரும்பி வந்துகிட்டு போயிருக்காப்ல தோஹா கத்தருக்கு. அப்படி இந்த சமாதான பேச்சுவார்த்தை திருப்பி வந்துகிட்டு தொடங்கப்பட்டதா வந்துகிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையில தான்
பிரான்ஸ் வந்துகிட்டு என்ன செஞ்சிட்டாப்லன்னா மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கிட்டு போடுறாப்ல. குண்டை தூக்கி போட்டாலும் அதுல ஒரு உழுக்குத்து இருக்கு, அது வேற. மெக்ரான் வந்துகிட்டு இமானுவேல் மேக்ரான் பிரான்ஸ் அதிபர் வந்து என்ன சொல்றாப்லன்னா 2 ஸ்டேட், இஸ்ரேல் தனி நாடு, பாலஸ்தீன் தனி நாடு கொடுத்துடணும். கொடுத்தா மட்டும்தான் அங்க வளைகுடால வந்துகிட்டு மத்திய கிழக்குல வந்துகிட்டு சமாதானமாக இருக்க முடியும், இல்லாட்டினா சமாதானமா இருக்க முடியாது. அதனால நாங்க வர்ற செப்டம்பர் மாதம் வந்துகிட்டு நடைபெறுற ஐநா பொது கவுன்சில்ல வந்துகிட்டு நாங்க காசாவை பாலஸ்தீன தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் அப்படின்றாங்க. இந்த காசாவை பிரான்ஸ் அங்கீகரிச்சான இப்ப என்னத்தை கொண்டு வந்தாலும் அமெரிக்கா வந்து வீட்டை வச்சு அடிச்சு மாத்த போறாப்ல. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தானா அதுதான் அங்க போய் நடக்காது. ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு. வீட்டோ இவன் பண்ணிட்டு போனாலும் பொது கவுன்சில்ல கொண்டு வந்து வைக்கும்போது அது வந்துட்டு வேற பிரச்சனையா வரும். அங்க வந்துட்டு இவன் வீட்டோ யூஸ் பண்ண முடியும் ஒண்ணு. அப்படி அந்த பொது கவுன்சில வச்சுதான் கொண்டு வந்ததுதான் இஸ்ரேல் தனிநாடு. இல்லாட்டினா அன்னைக்கே வந்துகிட்டு ரஷ்யாவோ சீனாவோ வந்துகிட்டு வீட்டோ பண்ணிட்டு தான் முடிஞ்சிச்சு. இஸ்ரேல் வந்து தனி நாடாவே வந்துட்டு வந்திருக்காது. அப்போ அது கிடையாது. அப்போ இது கொண்டு வந்து வச்சுட்டானா இவனுக்கு ஒரு பெரிய ப்ரெஷர். இது மட்டும் இல்ல, இந்த ப்ரெஷர் எங்க மாறி இருக்குன்னா அப்படியே பிரிட்டனுக்கு மாறி இருக்கு. யூகேல இப்ப எல்லாரும் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அரசுக்கு. ஏற்கனவே அங்க யூகேல இருக்கிற வந்துகிட்டு கம்யூனிஸ்ட் அரசு. அதனால இவனுக்கு வேற வழி இல்லாம யூகேவும் பின்தனை கொடுக்க வேண்டிய நிலைமை வந்து அப்படி ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா ஒரு பெரிய ப்ரெஷர் ஆயிப்போம். கனடா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல சப்போர்ட். அப்போ அமெரிக்கா, ஜெர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைக்கு இருந்த 3-4 நாடு மட்டும்தான் வந்துகிட்டு இவனுக்கு எதிராக வந்துட்டு நிக்கிறாப்ல. இதுலயும் வந்துகிட்டு இப்ப ஜெர்மன் எல்லாமே வந்துகிட்டு இப்ப அவங்களுக்கு வந்துட்டு பிரச்சனை வருது. ஏன்னா அங்கேயும் வந்துகிட்டு பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டிவா எல்லா இடத்துலயும் வந்து பாலஸ்தீனுக்கு சப்போர்ட்டிவா வந்துகிட்டு மக்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் பண்ற அநியாயத்தை அல் ஜசீரா வெளியில விட அதை எடுத்து சோசியல் மீடியால எல்லாரும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ ஐரோப்பிய நாடுகள் வந்துகிட்டு பாலஸ்தீனுக்கு மிகப்பெரிய ஆதரவு நடந்துட்டு இருக்கு. அதனால இவனை எவ்வளவுதான் மாற்றி வச்சாலும் இப்ப மேக்சிமம் ஐரோப்பா நாட்டுல யாருக்கெல்லாம் தலையில மாறினாங்களோ, யாருன்னா பாலஸ்தீனுக்கு எதிராக இருந்தாங்களோ அவன் எல்லாம் தோத்துட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் பிரான்ஸே வந்துகிட்டு மாறினது. அப்படி இவங்க எல்லாரும் அங்கீகரிக்கும் பட்சத்தில் சுதந்திர நாடாக நிறைய சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம மேக்ரான் வேற ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காப்ல. ஹமாஸ் வந்துட்டு ஆயுதங்களை கீழே போடணும். ஹமாஸ் கண்டிஷன் கொடுத்திருக்காப்ப, நாங்க ஆயுதங்கள் கீழே போட மாட்டோம், நாங்க பாலஸ்தீனின் மிலிட்டரியா நாங்க செயல்படுவோம் அப்படின்ட்டு. அதை எப்படி கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போ இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அங்க வரும். பாப்போம் அந்த டைம் லாஸ்ட் ஃபைனல்ல வரும்போது என்ன மாதிரி வருது அப்படிங்கறது பார்க்கலாம். இப்படி இந்த ஒரு பிரச்சனை அந்த இதுல வந்து நிக்கும். இதுக்கு மத்தியில தான் வந்துகிட்டு தினமும் வந்துகிட்டு 10 மணி நேரம் போர் நிறுத்தம். காலையில 10 மணி தொட்டு 8 மணி வரை 3 சிட்டியில மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அந்த 3 சிட்டியில வந்துட்டு போர் நிறுத்தம் ஏற்கனவே நம்ம வந்துட்டு அதுக்குள்ள டீட்டெயில் வீடியோ வந்துட்டு மேல நம்ம வந்துட்டு பார்க்கலாம். 2 நாள் முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு போட்டிருக்கேன், ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க அந்த வீடியோ. அப்போ அந்த இதுல அந்த உணவு கொடுக்கறதுல வந்துகிட்டு என்ன செஞ்சிருக்காப்லன்னா இப்போ UNRW வந்துகிட்டு அதாவது UN கவுன்சில வந்துகிட்டு கூட்டிருக்காப்ல. UN கவுன்சில் வந்துட்டு உள்ள இறங்குறதுக்கு ரெடியா இருக்காப்ல. அப்போ 2வது நாளா வந்துகிட்டு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ட்ரக் வந்துகிட்டு உள்ள வந்திருக்கு. அவங்க வந்துகிட்டு அந்த ஃபுட்டை கொடுத்துட்டு இருக்காப்ல. ஓரளவுக்கு சின்ன அளவுக்கு வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் வந்துட்டு காசாவுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 2000 முதல் 2500 ட்ரக்கு ஃபுட்டு தேவை. கோதுமைகள் அடக்கம் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துகிட்டு தேவை. ஆனா இப்ப வந்துட்டு இருக்கு வெறும் 100 to 200 ட்ரக்குகள் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. 10% தான் வந்துட்டு இருக்கு. இதை வச்சு எப்படி கொண்டு போறாங்க? அதே மாதிரி ஆர்டர் கரண்ட் கொடுக்கவும் சொல்லியிருக்காப்ல. கரண்டும் வந்திருக்கும், தண்ணியும் வந்து கொடுக்க சொல்லியிருக்காப்ல. கிட்டத்தட்ட 2 லட்சம் கியூபிக் டன் ஒரு லெவல்ல வந்துகிட்டு தண்ணீர் வந்துகிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வந்துட்டு உள்ள இறக்கியிருக்காப்ல. அந்த ஆர்டர் கொடுக்குறாப்ல. சரி, இதெல்லாம் ஏன் திடீர்னு வந்துகிட்டு நெதன்யாகு செய்கிறாப்ல? இதுக்கு எதிராக வந்துகிட்டு பென்கவீரும் மாற்றச்சும் இருக்காப்ல. அப்படி இருந்தும் இது எப்படி செயல்படுத்துறாப்ல? ஏன் செய்ய வேண்டிய கடமைக்கு ஏன் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு பேசி இருக்கு. அதை பத்தின டீட்டெயிலான வீடியோ வந்துகிட்டு 2 நாளுக்குள்ள நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். டேட்டாஸ் ஃபுல்லா நம்ம வந்து மேக்ஸிமம் ஃப்ரீ கிடைச்சிச்சுன்னா என்னால முடிச்சுன்னா உடனே நான் வந்துட்டு அது அந்த வீடியோவை போடுறதுக்கு நான் முயற்சி பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட், அப்போ இதுதான் தினமும் நடக்கிற இந்த கொலை அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கு. போர் நிறுத்தம் 10 மணி நேரம் அப்படின்னாலும் மேக்ஸிமம் வந்துகிட்டு இவன் தாக்குறதே ராத்திரி மட்டும்தான். அதனால இவன் ராத்திரி வந்துகிட்டு இவனை தூங்க மாட்டான். ராத்திரி வந்துட்டு குண்டை போட்டு இருக்கவனை வந்துட்டு கொள்றத இவனோட வேலை, இஸ்ரேல்காரனோட வேலை, இந்த சியோனிஸ்டோட வேலை. இதைத்தான் வந்து செஞ்சிட்டு இருக்காப்ப. பார்க்கலாம் இனி எவ்வளவு தூரத்துல இருக்கு பாலஸ்தீனோட விடுதலை அப்படிங்கறது பார்க்கலாம். அமெரிக்கா என்ன குதந்திரம் பண்ண போறான் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். எல்லாம் நம்ம சொல்ற மேல இருக்கிறவன் தான் பார்த்துக்கணும். அவன் தான் காப்பாற்றணும் எல்லாத்தையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ மாதிரி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் SJ.